பண்ணக்கூடியது. இந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் மட்டும் 2.5 கிலோமீட்டர். இதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை எவ்வளோன்னா 980 crores. இது ஒரு கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். ஆனால் பாம்பன் பாலம்ன்றது ஒரு கன்வென்ஷனல் பிரிட்ஜ். 1914லேயே பாம்பன் பிரிட்ஜ் கட்டி முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ குஜராத்தோட பிரிட்ஜுக்கு வருவோம். குஜராத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜுக்கு பேர் சுதர்சன் சேது பிரிட்ஜ். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தி லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் மொத்தம் 4 லேன்ஸ் இருக்குது. வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வர்றதுக்காக 4 லேன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜோட 2 சைடுமே ஃபுட்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பாத்தோட வித்து மட்டும் 2.5 மீட்டர். இந்த ஃபுட்பாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃபுட்பாத்தில் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது 2 சைட்லேயுமே பகவத்கீதாவோட வேர்சஸ் எல்லாமே படிச்சுட்டு போக முடியும். பகவத்கீதாவோட ஸ்லோகாஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 சைட்லேயுமே லார்ட் கிருஷ்ணாவோட இமேஜஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா சோலார் பேனல். இதோட அப்பர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே சோலார் பேனல் இன்ஸ்டால்